ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம சோயா ரைஸ் செய்யலாம் வாங்க. பிரியாணி டைப்லேயே இருக்கும். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து சோயாவை வந்து நம்ம ஹாட் வாட்டரில் வேக வச்சுக்கலாம். இப்போ ஒரு 10 நிமிஷம் நல்லா வேகட்டும். சோயாவை 10 நிமிஷம் சுடு தண்ணியில் போட்டு எடுத்து வச்சுருக்கோம். இப்போ அதை நல்லா புளிஞ்சு நம்ம எடுத்துக்கலாம். தக்காளி எடுத்து வச்சிருக்கோம். ஒரு தக்காளி போதும். இதை வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம் சின்ன சின்னதா. இந்த ரைஸ் வந்து ரொம்ப ஈஸியாக செய்யலாம். ரைஸ் மட்டும் இருந்தால் போதும். சோயா இருந்துச்சுன்னா நம்ம ஈஸியாக செஞ்சிடலாம். குழம்பு இல்லாத நேரத்தில் நம்மளுக்கு இது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கோம். டொமேட்டோ கட் பண்ணி வச்சுருக்கிறோம். மஞ்சத்தூள், கரம் மசாலா தூள், மல்லித்தூள், ஜீரகத்தூள் எடுத்து வச்சுருக்கோம். இஞ்சி பூண்டு விழுது, கருவேப்பிலை, கொத்தமல்லி கட் பண்ணி வச்சுருக்கோம். சோயாவை வேக வச்சு புளிஞ்சு வச்சுருக்கிறோம். இப்போ வந்து நம்ம ரைஸ் செய்யலாம் வாங்க. இப்போ ரைஸ் ஒரு கப்பு வடித்து எடுத்து வச்சுருக்கிறோம். இப்போ வந்து சோயா ரைஸ் செய்யலாம் வாங்க. கடாயில் எண்ணெய் ஊற்றி நல்லா காஞ்சிச்சு. நம்ம சோம்பை போட்டுக்கலாம். சோம்பு நல்லா பொரியட்டும். ஆனியனை சேர்த்துக்கலாம். சோம்பு பொரிஞ்சிருச்சு. இப்போ ஆனியன் நல்லா வதங்கிருச்சு. நம்ம தக்காளியை சேர்த்துக்கலாம். இதோட கொஞ்சம் உப்பு எடுத்து வச்சிருக்கோம். அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா வதங்கட்டும். ஓரளவுக்கு நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்க போகிறோம். இது கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. நம்ம வந்து இஞ்சி பூண்டு கொத்தமல்லி எடுத்து வச்சிருக்கோம். அதை சேர்த்துக்கலாம். இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் ஒரு 2 நிமிஷம் குக் பண்ணிக்கலாம். எடுத்து வச்சிருக்க மசாலாவை இது கூட சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதோட நம்ம க்ளீன் பண்ணி வச்சிருக்க சோயாவை சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா மசாலாவோட மிக்ஸ் ஆகுற அளவுக்கு நம்ம வந்து கிண்டிக்கலாம். இப்போ வந்து நம்ம ரைஸை சேர்க்க போகிறோம். சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரைஸோட அந்த மசாலா எல்லாம் சேர்ற அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். இது லஞ்ச் பாக்ஸுக்கு நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். ஈஸியான ரெசிபி, ஈஸியான மெத்தட். நம்மளுக்கு குழம்பு வைக்கணுன்ற இதே இல்லை. குழம்பு வைக்காத அன்னைக்கு இதை நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். பேச்சுலர்ஸும் இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த இது ரொம்ப ஈஸியான வேலை தான். இது ரொம்ப கஷ்டப்பட வேண்டிய தேவையே கிடையாது. இதை நல்லா ரைஸோட நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி நம்மளுக்கு சோயா ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. இதோட மல்லியிலை சேர்த்து இறக்கலாம். டேஸ்டான சோயா ரைஸ் இப்போ வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நம்ம ட்ரை பண்ணலாம். பேச்சுலர்ஸாக இருக்கிறவங்க ஸ்கூலுக்கு லஞ்ச் பாக்ஸ் கட்டுறது இது ரொம்ப சிம்பிள் மெத்தட். இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு தடவை.